friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல Hyderabad special அப்பளோ chicken எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாவே செஞ்சிடலாம். செம டேஸ்டா சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபிக்கு boneless chicken இந்த மாதிரி தின்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். chicken நல்லா வாஷ் பண்ணி மிக்சிங் பவுல்ல போட்டுக்கலாம். இதுல 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் chili powder, 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் corn flour ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எக்கில் 1/2 எக் இதில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா காஞ்சிருக்க ஆயில் எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஆயிலை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி அப்படி சிக்கன் 65 ரெசிபி மாதிரியே இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் எல்லாமே ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே இதை வெளியில் எடுத்துடலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ சிக்கன் நல்லா கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் காஞ்சதும் 1 ஸ்பூன் பூண்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், சின்னதாக கட் பண்ண ஒரு ஆனியனை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் வந்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அஜினோமோட்டோ வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அப்பளோ சிக்கன் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.